ஹாய் செல்லுகுட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான கான்ட்ராக்ட் மேரேஜ் தாய் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாமா? எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோயினோட பர்த்டே தான் காமிக்கிறாங்க. ஸ்கூலில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஹீரோயினுக்கு கேக் விட்டுறாங்க. அதெல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் பஸ்ஸை பிடிக்கலான்னு வரக்குள்ள பஸ்ஸை நம்ம ஹீரோயின் மிஸ் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலி அதுதான் லாஸ்ட் பஸ் போல இருக்குது. உடனே ஹீரோயின் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி, அம்மா இந்த மாதிரி நான் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்ல, ஈவினிங் உனக்கா பர்த்டே பார்ட்டி இருக்குது, நீ என்னென்னா பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்றியா, உன் பர்த்டேக்கு நீயே லேட்டாக வர போறியான்னு சொல்லிகிட்டே இருக்கக்குள்ள ஹீரோயினுடைய அப்பா ஓடி வந்து ஹீரோயினோட அம்மா கிட்ட ஆஃபீஸில் இந்த மாதிரி வந்துட்டு கம்பெனியில் நெருப்பு பற்றிக்கிச்சு, சீக்கிரமா போகலான்னு சொல்ல ஹீரோயின் அந்த லைன்லேருந்து கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெருப்புலேயே வந்துட்டு ஹீரோயினுடைய அம்மா அப்பா ரெண்டு பேருமே மாட்டிக்கிறாங்க. அவங்கள வந்துட்டு சுத்தமாக வெளியே வர முடியல. ஹீரோயின் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோனில் விஷயத்தை கேட்டுட்டு அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடி வரக்குள்ள கரெக்டாக ஒரு காரில் இடிச்சுக்கிறாங்க. இதுதான் நம்ம ட்ராமாவுடைய ஹீரோ. ஸோ ஹீரோயினுடைய நிலைமையை பார்க்குறாங்க. பட் ஹீரோயினோட காலெல்லாம் அடிபட்டுருக்கான நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே வந்துட்டு கம்பெனி பக்கமாக ஓட கம்பெனி கொழுந்து விட்டு எழுஞ்சிட்டு இருக்கு. ஸோ ஹீரோவும் நிலைமையை புரிஞ்சுக்கிறான். அந்த கம்பெனியில் ஹீரோயினுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் அம்மான்னு சொல்லிட்டு எழுதிட்டு இருக்க ஹீரோவுக்கு ஹீரோயினை பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ இப்போ நைட்டு காமிக்கிறாங்க. ஸோ உடம்பெல்லாம் கருகி போய் வெறும் பணத்தை வெளியே எடுத்துட்டு வராங்க. ஹீரோயின் அதை பார்த்துட்டு செம்மையா அழுதுட்டு இருக்கு. ஹீரோவுமே அங்கதான் இருக்கான். இப்போ ஹீரோவுடைய காரை வேணும்னே ஒருத்தன் வந்து இடிச்சிடறான். குடி போதையில இடிச்சுட்டு ஹீரோ கிட்டே சண்டை போட்டுட்டு இருக்கான். ஆக்சுவலி இவன் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினுடைய அண்ணன் தான் இவன். ஸோ இப்போ ஹீரோயினுடைய தாத்தா ஓடி வந்து பிம்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினோட பேரு பிம். ஸோ இப்போ ஹீரோயின் போயிட்டு அவங்க தாத்தாவை கட்டி பிடிச்சி செம்மையா அழுகுறாங்க. அம்மா அப்பா ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கதறி எழுதிட்டு இருக்க. இது தூரமா இருந்து நம்ம ஹீரோவுமே கேட்டுட்டு இருக்கான். ஆக்சுவலி ஹீரோவுக்கு தாத்தாவை ரொம்ப நல்லவா தெரிஞ்சிருக்கு. இப்போ தாத்தாவுடைய நிலம் வந்துட்டு சேல்ஸ்ல இருக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம ஹீரோ பார்க்குறான். பிகாஸ் என்ன தாத்தா வந்துட்டு நிலத்தை சேல்ஸ்ல எல்லாம் போட மாட்டாரு, என்ன இது புதுசா இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் தாத்தா கூட இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ ஹீரோயின் தாத்தா கூட வந்துட்டாங்க போல இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த திதி எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த புத்தர் பிஷுகளுக்குலாம் வந்துட்டு சாப்பாடு போட்டுட்டு இருக்கக்குள்ள என்ன உங்க இடத்த சேல்ஸ் பண்ண போறீங்களான்னு சொல்லி கேட்க தாத்தாவுக்கு சமக்கவும் வருது. பிகாஸ் ஏன்னா இந்த நிலம் விற்பனைக்கு உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு போர்டு போட்டதே நம்ம ஹீரோயினுடைய அண்ணன் தான் போல இருக்கு. தாத்தா செம்மையா கத்துறாரு, உங்க அண்ணன் தான் இந்த தருதல வேலையெல்லாம் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அவங்க அண்ணனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. உன் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணாத, அவன் என் காசை கூட திருடி போயிட்டான் தெரியுமா நேற்று அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பேச்சு எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவுமே கேட்கறான். ஹீரோவுக்கு புரிஞ்சிருச்சு, ஓகே வீட்டில் ஒரு தருதல இருக்க போல இருக்கு, அதுதான் இது எல்லாமே பண்ணது போல இருக்குன்னு. இன்னும் ரெண்டு கேரக்டர் காமிக்கிறாங்க. இவங்க நம்ம ஹீரோடைய வீட்டு வேலைக்காரங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுடைய வந்துட்டு அண்ணன் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான், தாத்தா கிட்ட நிலத்தெல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஏழை மாதிரி இருக்க தேவையில்ல, நல்ல ஒரு வீடு நல்ல ஒரு பெரிய வந்துட்டு சிட்டியில போய் வாழலாம்னு சொல்ல தாத்தாவுக்கு செம்மையா கோவம் வருது. இருந்தா நீ இந்த கிராமத்துல இரு, இல்லைன்னா நீ வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்ல அண்ணனுக்கு வேற வழியே இல்லை போறதுக்கு. அதனால அவன் தங்கி நின்றுட்டு இருக்க. இப்ப தாத்தா யாரையோ கையெடுத்து கும்பிடுறாரு. அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர்லேயே செம பெரிய பணக்காரன். ஹீரோடைய ஃபேமிலி தாத்தாக்கு நிறைய பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம ஹீரோ மேலே தாத்தாவுக்கு ஒரு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அலாதி பாசம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரியாதையும் கூட. ஹீரோவுக்குமே அதே மாதிரி தான், தாத்தாவை சொந்த தாத்தா மாதிரி தான் வந்துட்டு பார்த்துக்கிறான் போல இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளில் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த கிராமத்துடைய வாழ்க்கையில் அடாப்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஒரு நாள் என்ன ஆகுது, ஹீரோயின் மாடு மேய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுடைய நிலத்தில் ஆட்டமே விடுறாங்க. பார்த்தா புல்லெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆடுங்களுக்கு அது சுத்தமாக பத்தாது போல இருக்குது. இப்போ ஹீரோயின் என்ன பண்றாங்க, பக்கத்து கொல்லியில் வந்துட்டு ஹீரோயின் அவங்க ஆடுங்களை எல்லாம் மேய்க்கிறதுக்காக அனுப்புறாங்க. ஆக்சுவலி இது எல்லாமே திருத்தனம் தான் பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் மேய்க்க விட்ட கொல்லியாதுன்னா ஹீரோது. இப்போ ஹீரோயின் உட்காந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு பார்க்கக்குள்ள கரெக்டா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். உன்னோட ஆடெல்லாம் எதுக்கு என்னோட கொல்லியில மேய்க்க விடுறேன்னு சொல்ல ஹீரோயின் வந்துட்டு இந்த புல்லெல்லாம் வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க, ரொம்ப ஓவரா சீன் போடாதீங்க, என் ஆடு கொஞ்சமா சாப்பிட்டாதான் என்னன்னு சொல்ல, இங்க பாரு ஒழுங்கா வந்துட்டு உன்னுடைய நிலத்துக்கு உன்னுடைய ஆட்டெல்லாம் கூட்டிட்டு போயிடு, இல்லைன்னு வச்சுக்கோயேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஹீரோ மேல கோவம் வருது. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே வந்து பாத்தீங்கன்னா கோவம் வந்துருச்சு நம்ம ஹீரோயினுக்கு. ஸோ நான் தானே ஆடு தானே எடுத்துட்டு போறேன், ரொம்ப ஓவரா பண்ணாது, கொஞ்சோண்டு புல்லு சாப்பிட்டா என்ன ஆயிட போகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட கத்த ஹீரோ வந்துட்டு தாத்தாவை பக்கத்துக்காக போறாங்க. ஆக்சுவலி தாத்தா வந்துட்டு ஹீரோ கிட்ட கடன் வாங்கியிருப்பாரு, அதை வந்துட்டு அடைக்க முடியல போல இருக்கு. அதனால வட்டி எல்லாம் ரொம்ப அதிகமாயிட்டதுனால தன்னோட நிலத்துடைய டாக்குமெண்ட்ஸை ஹீரோ கிட்ட கொடுத்து வச்சுக்க சொல்ல, ஆனா நம்ம ஹீரோ வட்டியெல்லாம் நீங்க கொடுக்க தேவையில்ல, அசல் மட்டும் கொடுத்தாலே போதும், ஆனா இப்போதைக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்டே இருக்கட்டும், நான் இந்த நிலத்தை வச்சு என்ன தாத்தா பண்ண போறேன்னு சொல்ல தாத்தாவுக்கு கண்ணே கலங்கிடுது. இப்போ நம்ம ஹீரோயினுடைய அண்ணனை காமிக்கிறாங்க. ஆக்சுவலி இவன் சரியான தருதலைன்றது நல்லாவே தெரிய வருது. ஹீரோயின் கிட்டே ஏதாவது காசு இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் காட் ஆயிடுறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் ஹீரோயினுடைய அண்ணன் ரெண்டு பேருமே தாத்தா கிட்ட தான் இருக்காங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோவுக்கு எப்பயுமே தாத்தா ஏதாவது காய்கறி கொடுத்து விடுவார் போல இருக்கு. ஸோ அதை வந்துட்டு ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு வர சொல்லி ஹீரோயின் கிட்ட கொடுக்க ஹீரோயின் இன்னைக்கு காலைல நடந்ததை சொல்றாங்க. என்னம்மா நீ ஹீரோ மேல எல்லாம் போயிட்டு குத்தம் சொல்லிட்டு, அவங்க குடும்பம் நமக்கு எவ்வளவு பண்ணிருக்கு தெரியுமா, இந்த போயிட்டு காய்கறி கொடுத்துருவான்னு சொல்லிட்டு
ஹீரோயின் கையில கொடுத்து விட, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வீட்டுல காமிக்கிறாங்க. ஹீரோவுக்கு ஒரு தருதல தங்கச்சி இருக்கா. இவ எப்பயுமே ஹீரோடைய காசு மேலதான் குறியா இருப்பா போல இருக்கு. பெருசா ஹீரோ மேல பாசம் இல்லாத மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு தங்கச்சி கறி வெளியே ஹீரோ கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு போவ, ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட காய்கறி கொடுக்க வராங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு அந்த ஆடை மேய்க்க விட்டல, அந்த பிரச்சனை இன்னும் நான் சால்வ் அவுட் பண்ணல, ஒழுங்கா என் கூட வான்னு சொல்ல ஹீரோயின் காண்டா வராங்க. என்னது சார்ட் அவுட் பண்ணலையா, அதுக்காக உன் கூட வரணுமா, எங்கடா வர சொல்றேன், என்னால முடியாதுன்னு சொல்ல இப்ப ஹீரோயின் தப்பாவே நினைச்சுக்கிறாங்க. ஐயோ இவன் நம்மள கூட்டு போய் ரேப் பண்ண போல இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோ என்ன பண்ணா, டக்குன்னு ஹீரோயின் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இந்த புல்லெல்லாம் விளைய வைக்கக்கூடிய இந்த ஒரு உரம் ப்ளஸ் வந்துட்டு இந்த விதை இதெல்லாம் கொடுத்து ஹீரோயின் கிட்டே இது எல்லாத்தையுமே அவங்க நிலத்துல போட்டு விதையை வச்சு அதுக்கப்புறமா வளர்த்து உன்னுடைய ஆடுங்களுக்கு மேய்க்க கூடு அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோயின் டென்ஷன் ஆயிடுறாங்க. ஏன் அந்த புல்லை வச்சுட்டு நீ என்னையா பண்ண போற, புல்லை வச்சுட்டு பிரியாணியை செஞ்சு தின்ன போற, ஆடு கொஞ்சமா சாப்பிட்டாதான் என்ன அப்பர் சண்டி அப்படின்னு சொல்ல அவ்வளவுதான் ஹீரோ வந்து செம்மையா மறைச்சிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயினுடைய அண்ணன் ஸோ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ரோட்ல போயிட்டு இருக்கான். அவனோட ஃப்ரெண்டோட வண்டி வருது. டக்குன்னு அவன் கையை காமிச்சு நிப்பாட்டுறான் பாருங்க. பின்னாடியே ஒரு கார் ஒன்று வந்து அந்த வண்டியை இடிச்சிருது. இந்த கார் வேற யாரும் கிடையாது, ஹீரோவுடைய தங்கச்சி கார் தான். வந்து இடிச்சுட்டு கொஞ்சம் தென்னாமட்டே பேசிட்டு இருக்கா. நான் யாரும் தெரியுமா, எங்க அப்பா யாரும் தெரியுமான்னு சொல்லிட்டு. கார்ல இருந்தவனுடைய பேரு வீரு. ஸோ இந்த வீர் வந்துட்டு ஹீரோயினுடைய அண்ணனோட ஃப்ரெண்டு. ஸோ இப்போ வந்துட்டு வீர் வந்துட்டு நீ யாரோட தங்கச்சியா இருந்தா எனக்கு என்ன, ஒழுங்கா நஷ்ட ஈடு கொடுன்னு சொல்ல இப்பதான் திமிர் பிடிச்சவளாச்சே. டக்குன்னு என்ன பண்றா, ஸோ வந்துட்டு நஷ்ட ஈடு கொடுத்துட்டு அதுல இருக்க காய்கறி எல்லாத்தையுமே வந்துட்டு என்னோட வீட்டுல கொண்டு போய் இறக்கிடுன்னு சொல்லிட்டு மொத்த காய்கறியும் இவளே வாங்கிக்கிறா. நல்ல கலெக்ஷன் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீர் வந்துட்டு நினைச்சிட்டு இருக்க. ஹீரோயினுடைய அண்ணன் வந்து உடனே ஹீரோடைய தங்கச்சி கிட்ட வழிஞ்சிட்டு இருக்கான். ஆக்சுவலி அவளோட பேர் வந்துட்டு ரிஷி கிட்ட வழிஞ்சிட்டு இருக்கான். ஸோ ரிஷி வந்துட்டு கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை, அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வீர் என்ன பண்ணுறான், அந்த காய்கறியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஹீரோடைய வீட்டில் இறக்கி வைக்க. ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரிஷி வந்துட்டு காசு கொடுத்துட்டா. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு வேறு வழி இல்லை, அந்த காய்கறியும் வாங்கிக்கிறான். இதை பார்த்தா வந்துட்டு வேலைக்காரங்களாம் வந்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆண்டி வந்துட்டு கேட்குறாங்க, ஹீரோடைய ஆண்டி. உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட போயிட்டு நீ தான் உன்னோட தங்கச்சியை வந்துட்டு செல்லம் கொடுத்து ரொம்ப வந்துட்டு கெடுத்துக்கிட்டு இருக்க பாரு, அவள் என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கா, நம்ம தளத்திலேயே ஏகப்பட்ட காய்கறி இருக்கு, இதுல தேவையில்லாம காய்கறி வேற வந்துட்டு ஈகோக்காக வாங்கி வச்சிருக்கா, நீ அவளை ரொம்ப வந்துட்டு செல்லம் கொடுக்குறேன்னு சொல்ல. அப்பதான் ஹீரோக்கு இன்னொரு தங்கச்சி இருக்குன்னு தெரிய வருது. ஆனா அந்த தங்கச்சிக்கு என்ன ஆச்சுன்றது தெரியல. இப்ப ஹீரோனோட இன்னொரு தங்கச்சி நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பாவம் நம்ம ஹீரோயின் அம்மா அப்பா ரெண்டு பேருமே இழந்துட்டு உட்காந்து அவங்களும் வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்குமே ஹீரோயினோட வாழ்க்கை அவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். ஆனா இப்ப இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்க. இப்ப வீரும் ஹீரோயினுடைய அண்ணனும் சரக்கடிக்கலான்னு சொல்லிட்டு பப்புக்கு வராங்க. அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிஷியை பார்க்க இப்போ நம்ம ரிஷி வீரு ஹீரோயினோட அண்ணன் இவங்க 3 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸாக மாறிடுறாங்க. ஸோ இப்போ ஹீரோயினுடைய அண்ணனை வந்துட்டு வீட்டு பக்கமாக வந்துட்டு ரிஷி இறக்கி விட்டுட்டு காரில் போயிட்டு இருக்கா. வீரும் ரிஷியும் தான் போயிட்டு இருக்காங்க காரில். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினுடைய அண்ணன் செம மோத போல இருக்காவ, நல்லா மயங்கி ரோட்லேயே விழுந்து கிடக்குறான். காலையிலே ஹீரோயின் அவங்க அண்ணனை எழுப்பலான்னு வரக்குள்ள ஒரு கார் செம்ம ஃபாஸ்ட்டாக வருது. வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். ஹீரோ செம்ம கோவத்தில் வந்து ஹீரோயினுடைய அண்ணனை அடிக்கிறதுக்காக வர. ஹீரோயின் எதுக்காக இப்போ என் அண்ணன் அடிக்க வர, ஒழுங்கா இங்க வந்து போன்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு இந்த மாதிரி என் தங்கச்சி கூட சேர்ந்து இவன் குடிச்சிருக்கான், என் தங்கச்சி பக்கமா வந்துட்டு இவன் வந்துட்டு என்னோட தங்கச்சியோட கார்ல வந்திருக்கான், இதுக்கப்புறமா என் தங்கச்சி பக்கம் இவன் வந்தான்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ செம்மையா மிரட்டி விட்டுட்டு போயிடுறான். ஏன்னா ஹீரோ செம்ம பொசசிவ் அவன் தங்கச்சி மேல. தங்கச்சியை ரொம்ப பாதுகாப்பா பார்த்துட்டு இருக்கவன் போல இருக்கு. இப்ப ஹீரோயின் வந்து ஹீரோ பத்தி வந்துட்டு தாத்தா கிட்ட சொல்ல, தாத்தா உடனே உன் அண்ணன் என்ன பண்ணிருப்பானோ அதனாலதான் ஹீரோ அடிச்சிருப்பான், ஹீரோ ரொம்ப நல்லவமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனோட அண்ணனை கூப்பிட்டு ஏட்டா தருதல குடிச்சிட்டு வந்தது இல்லாம இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோடைய தங்கச்சி கூட வந்துட்டு ஊர் சுத்திட்டு இருக்கியா அப்படின்னு சொல்ல அவன் தாத்தாவை பிடிச்சி வந்து பாத்தீங்கன்னா திட்டி விட்டுறான். இதனால தாத்தாவுக்கு நெஞ்சு வலி வருது. ஆக்சுவலி தாத்தாவுக்கு வந்துட்டு நெஞ்சு வலி வரும் போல இருக்கு அப்பப்ப. ஆனா ஹீரோயின் கிட்ட எதுவும் சொல்லவே இல்லை. இப்ப அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா வீட்டு வேலைக்காரங்க 2 பேருமே இதுக்கப்புறமா வந்துட்டு ஹீரோயினுடைய அண்ணனை ஹீரோ மட்டும் பார்த்தா கொன்னே போட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை நம்ம ஹீரோயின் கேட்டுடுறாங்க, ஏன்னா என் அண்ணனை வந்துட்டு ஹீரோ கொல்லுவானா, அவனுக்கு அவ்வளவு தைரியமா, நான் போய் அவனை பாத்துக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஷாம கோவமா நம்ம ஹீரோடைய வீட்டுக்கு போறாங்க. ஹீரோ கிட்ட போயிட்டு இங்க பாரு, என் அண்ணன் வந்துட்டு பண்ணது தப்புதான், இதுக்கப்புறம் வந்துட்டு உன் தங்கச்சி கிட்ட எங்க அண்ணன் பேச மாட்டான், அதுக்காக எங்க அண்ணன் நீ கொலை பண்ணுவியா, அந்த அளவுக்கு உனக்கு தைரியமா, நீ என்ன வந்துட்டு உனக்கு என்ன பெரிய கொம்பு இருக்கா, அப்படி இருக்கா எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி திட்டி விட்டுறாங்க. ஹீரோ இங்க பாரு, வாய் இருக்குன்றதுக்கா எது வேணாலும் பேசாத, என் தங்கச்சி பக்கமா அவன் வந்தா அவன் செத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஹீரோயினும் ஹீரோ பிடிச்சி திட்டி விட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தாத்தாவை காமிக்கிறாங்க. தாத்தா உட்காந்து வந்து புக்கு படிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோயின் சமைச்சு முடிச்சு தாத்தாவை சாப்பிட கூப்பிடலான்னு சொல்லிட்டு போனா தாத்தா நெஞ்சு வலியில கீழே படுத்து கிடக்குறாங்க. ஹீரோயினுக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல. உடனே நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே தாத்தாவை போயிட்டு செக் பண்ண தாத்தா இறந்தே போயிட்டாரு. அவ்வளவுதான். நம்ம ஹீரோயினுக்கு செம்ம அழுகியா வருது.
இப்போதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அம்மா அப்பா 2 பேருமே இழந்தாங்க நம்ம ஹீரோயின். ஸோ தாத்தா இருக்காங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தால் தாத்தாவையும் சேர்த்து இப்போ இழந்துட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் உட்காந்து அழுதுட்டு இருக்க, இதையும் நம்ம ஹீரோ பார்க்குறாங்க. ஹீரோவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஹீரோயினை பார்க்க. ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா இல்லாத வீட்டில் உட்காந்துக்கிட்டு தாத்தாவை நினச்சிக்கிட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்க. ஆனால் இந்த ஹீரோயினோட அண்ணன் மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கான், தாத்தா எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சிருக்காரு, பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி செக் பண்ணிட்டு இருக்க. அப்போ தான் இவனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா இந்த மொத்த சொத்துமே ஹீரோயினோட பேர்ல போற மாதிரி தாத்தா எழுதி வச்சிருப்பாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோயினோட அண்ணன் செம்ம காண்டாயிடுறான், நமக்கு ஒரு சொத்துமே இல்லையேன்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் ஹீரோ அவங்க தங்கச்சி கார்ல இருக்கிறத பார்த்துட்டு என்ன இவ கார்ல தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு காரை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ள வந்துட்டு ஹீரோயினோட அண்ணன் இருக்கான். இதை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம ஹீரோ கடுப்பாயிடுறாங்க. ஏன்டா நேத்து தாண்டா உன்னை அடிச்சேன், என் தங்கச்சி கூட சேரக்கூடாதுன்னு, அப்புறம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மறுபடியும் வந்துட்டு ஹீரோயினுடைய அண்ணனை அடிச்சு அவனுடைய வண்டியில வந்துட்டு ஏத்திக்கிறான். இப்ப நம்ம ஹீரோயின் என்னது காலையில இருந்து அண்ணனை காணுமேன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கேன். ஹீரோ கரெக்டா ஹீரோயினோட அண்ணனை வந்துட்டு பாத்தீங்கன்னா குண்டு கட்டா தூக்கிட்டு வந்து போட்டுட்டீங்க பார், நீ என்ன சொன்ன நேத்து ரொம்ப வாய்க்கிழியே பேசுன, என் தங்கச்சி கிட்ட உன் அண்ணன் வரமாட்டான்னு, இப்ப பார் மறுபடியும் வந்துட்டு 2 பேரும் சேர்ந்து போயிட்டு பப்ல குடிச்சிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ இங்க பார் ஒழுங்கா உங்களுடைய நிலத்தெல்லாம் என்கிட்ட வித்துட்டு இந்த ஊரை விட்டு கிளம்பி போயிடுங்கன்னு சொல்ல ஹீரோயின் ஒன்னே வந்துட்டு காண்டாவறாங்க. பத்தாவதுக்கு ஹீரோயினோட அண்ணன் என் நிலத்தெல்லாம் உனக்கு நான் விற்க மாட்டேன்டா, நான் இந்த ஊரை விட்டு போகவே மாட்டேன்டான்னு சொல்லிட்டு கத்திட்டு கிடக்குறான். இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் பாவம் கொஞ்சம் அப்பாவி, அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்ணன்கார செம்மையாக யூஸ் பண்ணிக்கிறான். ஏன்னா ஹீரோயினுடைய கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா சொத்தெல்லாம் ஹீரோயின் பேர்ல வரல மாதிரி இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு மாற்றணுன்றதுக்காக அவன் பேப்பர்ஸ்லாம் கொஞ்சம் சைன் வாங்கிட்டு யார் பக்கத்துக்கு போறான்னா ட்ராமாவுடைய வில்லன் செம்ம அழகா இருக்கார் இல்லையா. ஸோ வில்லன் சார் என்ன பண்றாங்க, வில்லன் சார் கிட்ட தான் நிலத்தை எல்லாத்தையுமே வித்துருக்கான். வில்லன் சாருக்கு அந்த சொத்தை விடவும் ஹீரோயின் மேலதான் ஆசை. இந்த மாதிரி உன் தங்கச்சியை வந்துட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பியா அப்படின்னு சொல்ல, அவ்வளவுதானே கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்ல, நீ மட்டும் உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணித்தான், அதுக்கப்புறமா வந்து பாரு, அதுக்கப்புறம் நீ வந்துட்டு பணத்திலே மிதப்ப அப்படின்னு சொல்லிட்டு பணத்தாசையை காமிச்சிட்டு இருக்கான் நம்ம வில்லன்னு. அவனும் வந்துட்டு கண்டிப்பா நீங்க பாருங்க உங்களுக்கு சொத்தையே கொடுத்துட்டேன், என் தங்கச்சியை கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பாவம் நம்ம ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. வீட்டுல சமைக்கிறதுக்கு கூட காய்கறி இல்ல போல இருக்கு. ₹1 ₹2 சொல்லிட்டு எல்லாத்தையும் அள்ளி போயிட்டு காய்கறி வாங்கிட்டு இருக்காங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா ஹீரோடைய வீட்டு வேலைக்காரங்க பாக்குறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் வாங்குறது எல்லாமே கொஞ்சம் அழுவி போன காய்கறிங்க தான். எதுக்கு இந்த அழுவி போன காய்கறி வாங்குறேன்னு சொல்ல, இல்ல அதுவும் ஆட்டுக்கு கொடுக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த வேலைக்காரங்க கிட்ட போய் சொல்லிடுறாங்க. பட் ஆனா அந்த வேலைக்காரங்க புரிஞ்சுக்கிறாங்க ஹீரோயின் இந்த மாதிரி தான் டெய்லி சாப்பிட்டு இருக்கா போல இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால வீட்டுல வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு, சும்மா ஒரு குட்டியா ஒரு பார்ட்டி மாதிரி, நீ வான்னு சொல்ல ஹீரோயின் இல்ல ஹீரோ இருப்பா நான் வரமாட்டேன்னு சொல்ல, இல்ல அவன் ஏன் வரப்போறான் நீ வா அப்படின்னு சொல்ல ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இப்ப டிராமால புது கேரக்டர் இன்ட்ரோ, நம்ம டிராமாவோடைய வில்லினே வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த வில்லி யாருன்னா நம்ம ஹீரோ பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்க ஒரு பொண்ணு. ஸோ அப்படியே கட் பண்ணி இந்த வேலைக்காரங்களெல்லாம் காமிக்கிறாங்க. இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க. பாவம் ஹீரோயின் அழுவி போன காய்கறியெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. ஸோ வந்துட்டு கறி கூட வாங்க அவன்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க சாப்பிட அப்படின்னு வேலைக்காரங்களாம் பேச, இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து நம்ம ஹீரோவுமே கேட்குறான். ஹீரோவுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது நம்ம ஹீரோவுடைய அங்கிள், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அங்கிள்னா சொந்த அங்கிள் கிடையாது, சும்மா அப்படியே ரிலேட்டிவ்ல அங்கிள் மாதிரி. இப்போ ஹீரோயினும் வந்துட்டு இன்விடேஷனை ஏற்றுக்கிட்டு சாப்பிடலான்னு சொல்லிட்டு வராங்க. பார்த்தா நம்ம ஹீரோவை பார்த்துடுறாங்க. ஏன்னா ஹீரோவுமே அங்கே வந்திருக்கோம். இப்போ நம்ம ஹீரோயினுக்கு கடுப்பாவது ஹீரோவை பார்த்து, ஆனால் வேற வழி இல்லை, இப்போ சாப்பாடுக்காக வந்துட்டாங்க சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் உட்காடுறாங்க. இப்போ வீட்டு வேலைக்காரங்களாம் சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வந்து ஒன்று ஒன்றா வச்சிட்டு இருக்க, யாரு முதல்ல சாப்பிட்றது அப்படின்ற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு செம்மையா பசி எடுக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ டக்குன்னு என்ன பண்ணா எடுத்து கறி எடுத்து ஹீரோயின் கிட்ட வந்துட்டு ஷேர் பண்ண, ஹீரோயின் அதை சாப்பிட்டுட்டு மெய் மறந்து போயிட்டு அந்த கறியை பத்தி வர்ணிச்சிட்டு இருக்காங்க. ஐயோ எவ்வளவு நல்லா இருக்கு, டெலிஷியஸா இருக்கு, ஜூசியா இருக்கு, காரமா இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஹீரோயினுடைய பழக்கம் போல இருக்காது, ஒரு சாப்பாடை சாப்பிட்டுட்டாங்கன்னா ஹீரோயின் அதை பத்தி புகழ்ந்து வந்துட்டு பாத்தீங்கன்னா யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த மாதிரி உட்காந்து நம்ம ஹீரோயின் புகழ்ந்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோவே ஹீரோயினை வீட்டுல கொண்டாந்து விடுறான். அப்படி வீடுக்குள்ள வந்துட்டு ஹீரோயினுடைய வீட்டு பாத்திரத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா அதுல ஒரு சொட்டு சாப்பாடு இல்ல, எந்த கறியுமே இல்ல. இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. டக்குன்னு நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி நான் வீட்டுக்காக கறி வாங்கினேன், ஆனா ஆல்ரெடி எங்க வீட்டுல வாங்கிட்டாங்களாம், அதனால நீ வேணா இதை யூஸ் பண்ணிக்கோயேன்னு சொல்லிட்டு வேணும் தான் நம்ம ஹீரோயினுக்காக தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பான். ஆனா இந்த மாதிரி ஒரு பொய் சொல்லி ஹீரோயின் கிட்ட கொடுக்க, ஹீரோயினும் அப்பாடா நாளைக்கு நல்ல சாப்பாடு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கறியை எடுத்து வைக்க, இதெல்லாம் பாக்குற ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஸோ இப்படி வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் அந்த கறியை சமைச்சு சாப்பிட்றாங்க. ஆனா நினைச்சு பாருங்களேன், ஒரு பணக்கார வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த நம்ம ஹீரோயின் திடுப்புன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒண்ணுமே இல்லாம இந்த மாதிரி கேவலமான சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு இருந்தா பாவம் எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அம்மா அப்பா இல்ல, தாத்தா இல்ல, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நினைச்சு ஹீரோயின் அழுதுட்டு இருக்க. அப்படியே இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவுமே பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படியே இந்த எபிசோட் இதோட முடியுது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்து என்ன நடக்க போகுதுன்றது நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.